அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஜூலை 27 பரம்பொருள் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் வக்ர பெயர்ச்சி ராக்கெட் வேகத்தில் பேரதிர்ஷ்டம் பெறப்போகும் 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சனியின் வக்ர பெயர்ச்சி 2026 காரணமாக ஜூலை 27 முதல் 4 ராசிகளுக்கு தொட்டதெல்லாம் பேரதிர்ஷ்டமாக மாறப்போகிறது. அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் யார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அந்த ராசி பட்டியலில் உங்கள் ராசி இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஒருவரின் கர்ம வினைகளுக்கேற்ப நன்மைகளையும் தீமைகளையும் வாரி வழங்கும் நீதி தேவனாக சனீஸ்வர பகவான் விளங்குகிறார். பொதுவாக இவர் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது ராசி மற்றும் சனி பகவான் இடையில் குறிப்பிட்ட காலத்திற்கு வக்ர நிலை பயணத்தை பின்னோக்கி நகர்தல் மேற்கொள்ளுதல் வழக்கம். இத்தகைய கிரக நிலை மாற்றங்கள் 12 ராசியில் வாழ்விலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தற்போது மீன ராசியில் பயணித்து வரும் சனி பகவான் வரும் 27 முதல் முக்கியமாக ஜூன் மாதம் 27 முதல் டிசம்பர் 11 வரை வக்ர நிலையில் பயணிக்க இருக்கிறார். அதன் பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் தனது பயணத்தை தொடர்பு படுத்துவார். சனி பகவான் இந்த பின்னோக்கிய நகர்வு ஒரு சில ராசிகளுக்கு சவால்களை தந்தாலும் சில ராசியினருக்கு பொன்னான காலகட்டமாக அமையப் போகிறது. முக்கியமாக வரும் டிசம்பர் மாதம் வரை சனியின் பேரருளால் அபரிவிதமான யோகங்களை பெறப்போகும் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகள் பார்க்கலாம் வாருங்கள். முதலாவதாக மேசம் ராசி நண்பர்கள். மேசராசி நண்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். முக்கியமாக இவர்கள் சரம் ராசி அமைப்பை கொண்டவர்கள். சரம் அப்படி என்றால் என்ன என்றால் ஒரு வேலை, அதாவது யாரையுமே நம்பாமல் தானே செய்து முடிக்கலாம் என நினைப்பது இந்த சரராசி அமைப்பு. முக்கியமாக ஒரு வேலை ஒரு இடத்தில் நடைபெறும். அந்த வேலை அந்த மனிதன் சரியாக செய்வானா அல்லது சுதப்பி விடுவானா என மனதில் குழம்பிக்கொண்டு அதனை நீங்களே போய் அவரிடம் சொல்லியே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது சரராசி அமைப்பாகும். அதாவது ஒரு மனிதனுடைய கேரக்டரை கண்டுபிடிக்கக்கூடியதுதான் சரம் அமைப்பு. அதாவது மேசராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி வகரமடைகிறார். இதனால் தொழிலும் வேலை செய்யும் இடத்திலும் நீண்ட நாட்களாக நீடித்து வந்த முட்டுக்கட்டைகள் விலகி உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். அலுவலகத்தில் உங்களுக்கான சூழல் சாதகமானதாக மாறும். எதிர்பாராத நிதி வரவு அல்லது புதையல் போன்ற பெரிய பண பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது. முக்கியமாக ராக்கெட் வேகத்தில் பண வர வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட காலமாக கைக்கு வராமல் முடுங்கி கிடந்த பணம் உங்களை தேடி வரும். தொழில் ரீதியாகவும் பல சுப செய்திகள் கேட்கும் யோகம் உங்களுக்கு உண்டாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேசம் ராசியை பொறுத்தவரை வேலைக்கு சுறுசுறுப்பானவர்கள். ஆகவே உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரமாக இந்த நேரம் அமையப் போகிறது. செவ்வாய் பகவான் என்றால் ஆளுமை வீரம் அதிகமாக இருக்கும். முக்கியமாக நெருப்பு ராசி அம்சத்தை கொண்டவர்களான இந்த மேசம் ராசி நண்பர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். முக்கியமாக சூரிய பகவானுக்கு இது உச்ச வீடாகவும் மேசம் கருதப்படுவதனால் வெட்ட வெளியில் செல்லும் பொழுது வேலைக்கு செல்லும் பொழுது மிக முக்கியத்துவமான நற்பலன்கள் உங்களுக்கு சூரிய பகவான் வழங்குவார். முக்கியமாக எண்ணற்ற வெளியிடத்தில் எந்த தொழிலை தொட்டீர்கள் என்றாலும் மிக முக்கியமாக வெற்றி அடைய உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. அடுத்ததாக சிம்மம் ராசி நண்பர்கள். சிம்மராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி பகவானின் வக்ர பயிற்சி நிகழ்கிறது. இது உங்களுக்கு பொருள் சேர்க்கையும் வசதி வாய்ப்புகளையும் பெருக்கும். சூரிய பெருமான் அவர்களுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய சிம்மம் எப்பொழுதுமே ராஜ அம்சத்தை பெறக்கூடியதாக இருக்கும். இவர்களுக்கு எளிதிலேயே எதிரிகள் வந்து விடுவார்கள். ஏனென்றால் இவருடைய ஆளுமை திறன் எவருக்கும் பிடிக்காமல் இவன் இப்படி வாழ்கிறானே, அதாவது ராஜாவைப் போல வாழ்கிறானே என நினைத்து கொண்டு இவர்களிடம் அதிகமாக எதிரிகளே உருவாகுவார்கள். நண்பர்களே எதிரியாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. முக்கியமாக சொந்த வீடு வாகனம் வாங்க வேண்டும் என்ற உங்களின் நீண்ட நாள் கனவு இந்த நேரத்தில் நனவாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக அச்சுறுத்தி வந்த ஆக்ரோஷிய குறைபாடுகள் மற்றும் நோய்களில் இருந்து பரிபூரண நிவாரணம் கிடைக்கும்.
வேலையிடத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகளும் சிக்கல்களும் முடிவுக்கு வரும். நல்ல சம்பள உயர்வுடன் புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வர அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. சிம்மராசியை பொறுத்தவரை சற்று அமைதியுடனும் முக்கியமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக விருச்சகம் ராசி நண்பர்கள். முக்கியமாக விருச்சக ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி வக்ர பயிற்சி அடைகிறார். முக்கியமாக செவ்வாய் பகவானுடைய சொந்த வீடு அம்சம் பெற்ற இவர்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். முக்கியமாக இவர்களுக்கு இயற்கையிலேயே ராஜ அம்சம் பொருந்தியிருக்கும். முக்கியமாக இவர்களுடைய முன்னின்று எவராலும் ஜெயிக்க முடியாமல் பின்னின்று இவர்களுக்கு குளிபறிக்கும் வேலை மட்டும் செய்ய முடியும். நேருக்கு நேர் இவரை யாவராலும் விருச்சிகராசி நண்பர்களை ஜெயிக்க முடியாது. இதனால் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு ஏற்றமிகு காலகட்டமாக இது இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்ந்து புதிய தொழில் முதலீடுகளுக்கு உகந்த சூழல் நிலவும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதியும் நிலவும். சமூகத்தில் உங்களுக்கான மரியாதை அந்தஸ்தும் உரியும். முக்கியமாக புதிய தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய முடியும். கேது ராகு பகவானுடைய சொந்த வீடாக இருக்கும், அதாவது உச்ச வீடாக இருக்கும் விருச்சிக ராசிக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும். முக்கியமாக எந்த தொழிலை தொட்டாலும் சிறக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த நேரம் இருக்கிறது. சனி பகவானுடைய நேரடி பார்வையினால் இவர்கள் சற்று உயர்ந்து வாழக்கூடிய அற்புதமான நிலையை எட்ட வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக தனுசு ராசி நண்பர்கள். தனுசு ராசி முக்கியமாக தனுசு ராசிக்கு 4ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறார். இதன் மூலம் மன உளைச்சல் மற்றும் தேவையற்ற கவலைகள் இருந்து விடுதலை கிடைக்கும். குரு பகவானுடைய சொந்த வீடான தனுசு ராசிக்கு எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கும். குடும்பத்தில் நிலை வந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை விடப்படும். உத்தியோகத்தில் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அற்புதமான நேரம். சக ஊழியர்கள் மற்றும் குடும்பத்தினரின் பூரண ஆதரவு கிடைக்கும். வீட்டில் சுப காரியங்கள் கைகூடி வரும் சூழல் உருவாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நற்செய்திகள் உங்களை கண்டிப்பாக தேடி வர இது முக்கியமான நேரமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.